இந்த வீடியோவில் என்சிஆர்டி ஹிஸ்ட்ரி கிளாஸ் 12 சாப்டர் 11 ஆன ரெபல்ஸ் அண்ட் ராஜோட பார்ட் 8 ஃபைனல் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் சைடில் இருக்கக்கூடிய இமேஜஸோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோவுமே. நெக்ஸ்ட்டு வந்து வெஞ்சன்ஸ் அண்ட் ரிட்ரிபியூஷன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிக்சர் பார்த்தோம் இல்லையா, இங்கிலீஷ் விமன் வந்து துப்பாக்கியால் வந்து அவங்கள சுட்டு இது பண்ணுற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு பிக்சர்லேயும் அவங்களோட விமன் வந்து பிரேவரியாக இருக்காங்க அப்படின்றத வந்து காட்டுறதுக்காக வந்து ஒரு பிக்சரு. இதுதான் அந்த பிக்சர். இந்த பிக்சரை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பிக்சர் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 12th செப்டம்பர் 1857. அதாவது பிரிட்டிஷ்காரங்க, அதாவது பிரிட்டிஷில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து எல்லாருமே வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து அங்கே இப்படி நடக்குது, நீங்கள் வந்து எதுவுமே பண்ண மாட்டீங்க, நம்மளோட ஹானரை நம்ம காப்பாற்றணும் அப்படி இப்படின்லாம் வந்து ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரியான ஒரு பிக்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் உமன் வந்து ஒரு கையில் வாளும் ஒரு கையில் வந்து கேடயம். அந்த கேடயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நீதி தேவதையோட கையில் ஒரு தராசு இருக்கும் இல்லையா, அந்த தராசை வச்சுக்கிட்டு அவங்க வந்து சண்டை போடுற மாதிரி, அதாவது ரிபல் மென்ஸை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி அவங்க வந்து கீழே விழுந்து கிடக்கிற மாதிரியான ஒரு பிக்சரு. அதுக்கு பின்னாடி அந்த பிரிட்டிஷ் உமனுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரெபல்ஸ் இந்தியன் உமன்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு பயந்து போயிருக்கிற மாதிரி வந்து பிக்சர்ஸ் வந்து அதை வந்து அப்போ வந்து ஜஸ்டிஸ் பஞ்ச் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து இந்த குறிப்பிட்ட தேதியில், அதாவது 12 செப்டம்பர் 1857 வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது பிரிட்டிஷ் உமன்ஸும் அங்கே போராடிட்டு இருக்காங்க, இந்தியா வந்து அதாவது ரெபல்ஸ் வந்து கீழே விழுந்துட்டாங்க, நம்ம வந்து வெற்றி ஆகிட்டோம் அப்படின்றத வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான பிக்சர்ஸை வந்து அந்த மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக வந்து அப்போ வந்து இந்த பிக்சர்ஸை வந்து வெளியிட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டெரர். இந்த கன்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டெரர். 1857 ரிவோல்ட் அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பீப்புளோட மைண்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ரிபல்ஸை வந்து அடக்கிட்டு பிரிட்டிஷ் தான் வந்து வின் பண்ணணும், அவங்க நம்மளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, நம்ம அவங்கள வந்து டிஃபீட் பண்ணிடணும், அவங்களுக்கு எந்த இறக்கமும் காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. பட் இங்கே கவர்னர் ஜெனரலாக இருந்த கென்னிங் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஈவன் தோ பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணாலும் இங்கே யார் சிப்பாய்ஸாக வைப்பாங்க அப்படின்னா இந்தியன்ஸை தான் வந்து சிப்பாய்ஸாக வைப்பாங்க இல்லையா, அதனால் அவங்களோட லாயல்ட்டியை நம்ம வந்து வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவார். அவங்கக்கிட்ட கொஞ்சம் கருணையெல்லாம் வந்து காட்டுவார். இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ப்ரெஸ் வந்து மார்க் பண்ணுவாங்க, கார்ட்டூன்ஸாக வந்து வெளியிடுவாங்க. குறிப்பாக வந்து பேஜஸ் ஆஃப் பஞ்சில் வந்து இவரை வந்து ஒரு காமிக், அந்த இது வந்து ஒரு காமிக், பிரிட்டிஷோட காமிக்கு, அதில் வந்து ஒரு கார்ட்டூன் வந்து கார்ட்டூனில் இந்த கென்னிங் வந்து மெர்சி காட்டுறதை வந்து போட்டிருப்பாங்க. அதாவது இந்த பிக்சரில் ஒரு கோட் ஷூட் போட்டு உட்காந்துருக்காருலே, அவர் தான் வந்து அந்த கவர்னர் ஜெனரல் கென்னிங் அப்படின்றவர். இவர் வந்து அந்த சிப்பாய்க்கு, இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு வந்து இறக்கம் காட்டுறதை வந்து எப்படின்னா, அவரை வந்து ஒரு சிப்பாயை வந்து குள்ளமாக போட்டு அவங்க தலையில் எப்படி கை வைக்கிற மாதிரி, அந்த சிப்பாயோட கையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து ஒரு வாளும் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா குருவால்னு சொல்லுவாங்க. நீங்கள் இமேஜஸ் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு கையில் வந்து பெரிய வாளும் ஒரு குருவாலும் வந்து வச்சுட்டு இருக்கிற மாதிரி அவங்க என்னதான் இருந்தாலும், ஆனால் அந்த ரெண்டு குருவால்லையும் வால்லையும் குருவால்லையும் பார்த்திங்க அப்படின்னா பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கிற மாதிரி, அவங்க வந்து நம்மளை வந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க, நான் இவர் போய் வந்து அவங்கள்ட்ட போய் கருணை காட்டிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணி வந்து இந்த இமேஜஸையும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த எவிடன்ஸ். இல்லைன்னா வந்து அப்போ நடந்தக்கூடிய ஒரு ஈவெண்ட்ஸை வந்து பிரதிபலிக்க விதமாக வந்து இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் இல்லைனா பிரிட்டிஷ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட இமேஜஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம். இப்போ வந்து நேஷ்னலிஸ்ட், அதாவது வந்து இங்கே இருக்கக்கூடிய ரெபல்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 20th செஞ்சுரியில் வந்த நிறைய ட்ராயிங்ஸோட இன்ஸ்பிரேஷன், அதாவது நேஷ்னல் மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து 20th செஞ்சுரியில் தான் வந்து நடந்திருக்கும். லைக் வந்து இந்த 20th செஞ்சுரியிலனா பிரிட்டிஷ் எதிர்த்து இந்தியாவுக்கு முழுமையாக விடுதலை வேணும்னு நிறைய போராட்டங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ நிறைய பிக்சர்ஸை வந்து வெளியிட்டிருப்பாங்க நம்மளோட இந்தியர்கள். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அந்த வெளியிடக்கூடிய அந்த பிக்சர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த 1857 ரிவோல்ட்லேருந்து வந்து இன்ஸ்பயர் ஆகி வெளியிடப்பட்ட பிக்சர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த நேஷ்னலிஸ்ட் மூமெண்ட்டில் வந்து நிறைய பிக்சர்ஸ் வந்து இந்த ரிவோல்ட் இந்த ரிவோல்ட்டை வந்து பேஸ் பண்ணாதான் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த 1857 ரிவோல்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அப்போ அந்த 1857 ரிவோல்ட்டில் தான் வந்து இந்தியாவில் நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் எல்லோரும் நிறைய ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், நிறைய கேஸ்ட்டை சேர்ந்தவங்க, நிறைய பதவியை சேர்ந்தவங்கன்னு எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து போராடியிருப்பாங்க. அதனால தான் வந்து
ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து கலரங்கள் வந்து நடந்திருக்கும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா. ஆனால் அது வந்து இப்போ ஒரிசாவில் நடந்ததுன்னா அங்கே ஒரிசாவில் மட்டுமே அது நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்னோவில் நடந்தால் லக்னோவிலேயே நடந்து முடிஞ்சிடும். பட் இதுதான் வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த ரிவோல்ட் அப்படின்றது வந்து ஸ்ப்ரெட் ஆகி பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து எல்லாருமே ஹிந்து முஸ்லீம்னு எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளோட நேஷ்னலிஸ்ட் வந்து நினச்சாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த 1857 ரிவோல்ட்டை பற்றி நிறைய லிட்ரேச்சர்ஸ் ஆர்ட் இதெல்லாமும் கூட வந்து இருந்தது. ஸோ அதனால் இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா வந்து இவங்க பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த அந்த 1857 இருந்த ரிவோல்ட்டில் இருந்த லீடர்ஸை வந்து ஒரு ஹீரோயிக் ஃபிகர்ஸாக வந்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. இந்த டைமில் நிறைய வந்து ஹீரோயிக் போயம்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வெளியிட்டாங்க. அதில் இவங்களை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது. குறிப்பாக குயினுமே வந்து மென்னுக்கு ஈக்குவலாக வந்து சண்டை போட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து வந்தது. ஸோ குறிப்பாக வந்து அப்போ இருந்த குயின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஒரு கையில் வந்து ஒரு வாளும் இன்னொரு கையில் அவங்கள அந்த குதிரையை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அந்த கயிறையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற அந்த குதிரையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு கையில் ஸ்வாடையும் வச்சுட்டு இருக்கிற மாதிரியான பிக்சர்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியும் ஜான்சி ராணி வந்து ஒரு குதிரையில் ஏறிக்கிட்டு ஒரு கையில் வந்து அந்த குதிரையோட இதை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் அந்த வாளையும் வச்சுட்டு சண்டை போடுற மாதிரியான பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிக்சர் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ராணி ஆஃப் ஜான்சி அப்படின்றது தான் வந்து இந்த பிக்சர்ஸ். அதாவது ராணி ஆஃப் ஜான்சினா அவங்கள அந்த பிக்சரில் வந்து அந்த மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து இந்த லைனை தான் வந்து படித்து வளர்ந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன லைனா, சுபத்ரகுமாரி சௌஹான் கப் லாரிக் மர்தானி ஓ டு ஜான்சி வாலி ராணி தி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஜான்சி ராணி அப்படின்றவங்க தான் வந்து ஜான்சியோட ராணி. அவங்க வந்து ஒரு மென் மாதிரி வந்து சண்டை போட்டாங்க அப்படின்ற லைன். அதாவது அதுதான் இதுக்கு மீனிங். அந்த ஜான்சி ராணி அப்படின்றவங்க வந்து அவங்க தான் அந்த நாட்டோட ராணி. அவங்க வந்து மென்னுக்கு ஈக்குவலாக வந்து ஃபைட் பண்ணாங்க அப்படின்றத தான் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதை தான் அப்போ நிறைய பேர் இப்போயும் நம்ம அதை வந்து படிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த ராணி லக்ஷ்மி பாய் அப்படின்றவங்க வந்து அவங்க பேட்டிலில் சண்டை போடும்போது இந்த மாதிரி ஒரு குதிரையில் ஏறி வாழை வச்சு சண்டை போட்டாங்க அப்படின்ற மாதிரியான பிக்சர்ஸ் வந்து வெளியாயிருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வந்து நம்மளோட இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்த இமேஜஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பிரிட்டிஷ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்த இமேஜஸ். ஸோ இதோட இந்த சாப்டர் என்டையராக முடியுது. என்டையராக நம்ம 1857 ரிவோல்ட்டை பற்றின குறிப்பாக அதோட டாக்குமெண்ட்ரி பற்றி இந்த லெசனில் வந்து பார்த்தோம். இதோடு இந்த லெசன் முடியுது. நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.